أشهد أن محمدًا رسول الله. بينما نحن نصلي مع رسول الله صلى الله عليه وسلم إذ قال رجل من القوم நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் சத்தமா ஒரு துஆ ஒன்று செய்றார். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவி மடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இத அவர் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, மனில் காயில் கலிமத்தன் கதா வ கதா, இந்த வார்த்தையை இப்படி சொன்னது யார் என்று தொழுக முடிச்சு போட்டு கேட்காங்க, இதை யார் சொன்னது அப்படி என்று கேட்டோன்னே அந்த மனிதர் ஃபகால ரஜுலு மினல் கௌமி அன யா ரசூலல்லாஹ், நான் தான் சொன்னேன்ங்கறாங்க. அங்க ஒண்ணும் துஆ இல்ல. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹ் மிக பெரியவன், அவனுக்கே எல்லா புகழும், காலையிலும் மாலையிலும் அவனே துதிக்கிறேன், அவனே தூய்மையானவன். இதைத்தான் சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஜிப்து லஹா, ஆச்சரியப்படுறேன், ஃபுத்திஹத் லஹா அபுவாபுஸ் ஸமா, இந்த நன்மை போவதற்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. வானத்துல கதவெல்லாம் திறக்கப்பட்டுட்டு உங்களோட இந்த வார்த்தை போறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எப்ப நான் இதை செவிமடுத்தனோ அன்றில இருந்து நான் இதை சொல்லாம விடுறதே இல்லைன்னுட்டாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் ரிஃபாஅத் பின் ராஃபி அஸ்-ஸுர்கி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்க தொழுதுகிட்டு இருக்கிறோம். அப்ப ஃபலம்மா ரஃபஅ ரஅஸஹு மின ரக்அ, ருகூல இருந்து தலையை ரசூலுல்லாஹ் நிமித்தும் போது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாங்கறாங்க. என்ன அர்த்தம்? அவனை புகழ்பவனை அல்லாஹ் செவிமடுக்கிறான். சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு, அவனை புகழ்பவனை அல்லாஹ் செவிமடுக்கிறான் என்றுதான் அந்த அர்த்தம். அவதை கேட்டோனே ஒருத்தர் புகழ தொடங்கிட்டார். புகழ்ந்ததை செவிமடுக்கிறான் என்றான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? அப்படியே ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சிட்டு மனில் முத்தகல்லிம் சத்தமா சொன்னது யாரு அப்படி என்று கேட்டாங்க. அந்த மனிதர் இன்னொரு ரிவாயத்துல வருது, பயந்துகிட்டு இருந்தாராம், ஏச போறாங்களோ. ஆனா யா ரசூலல்லாஹ், நான் தான் சொன்னேங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஅய்து பித்அத்தன் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுக்கும் யக்துபுஹா அவ்வல். 30க்கு மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நன்மையை முதல்ல 6 பதியிரன். இவர் சொன்னதை முதல்ல 6 பதியிரண்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் தஷஹதுல துஆ கேட்டுட்டு இருக்கிறார், அத்தஹியாத்துல துஆ கேட்டுட்டு இருக்கிறார். எப்படி துஆ கேக்குறார்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பில்லாஹில் அஹத் அஸ்-ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அய்யக்ஃபிர லீ ذنوبي இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்று துஆ கேக்குறார். அந்த குல் ஹுவல்லாஹு சூராவை சொல்லி எப்படி துஆ கேக்குது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பில்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் என்ன செய்றேன்? கேட்கிறேன். அவன் ஒருவன், அவன் தேவையற்றவன். அல்லாஹு ஸமத், லம் யலித், அவன் பிறவில்லை, வ லம் யூலத், அவன் பிறப்படவும் இல்லை, அவன் பிறவும் இல்லை, பிறப்படவும் இல்லை, வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன், அன் தக்ஃபிர லீ ذنوبي, என்ற பாவங்களை நீ மன்னிக்க யா அல்லாஹ், இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீயே மன்னித்து இரக்கம் காட்டுபவன் யா அல்லாஹ்னு ஒருத்தர் துஆ கேக்குறார். இத கேட்டுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது குஃபிர கத் குஃபிர கத் குஃபிர லஹு, அவருக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது என்று 3 தடவை சொன்னாங்க. அபூ தாவூதுல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் எந்த வார்த்தையை சொன்னால் மன்னிப்பு கிடைக்குமோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார், அவருக்கு மன்னிப்பு தான்ன்றாங்க. அவ்வளவுக்கு ஒரு புனிதமான ஒரு வசனம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அந்த. شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب